ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 2வது நாள் இரவு வேலை ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நிலவரம் கொஞ்சம் லைட்டாக கலவரமாக மாறி இருக்குது. அதை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தேவால நம்மளோட சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து தொடப்போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். மறக்காமல் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க, கொஞ்சம் பாருங்களேன், செக் பண்ணி பாருங்களேன் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு. சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்கில் வந்து இது வரைக்கும் 2 ஃபேமிலி வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யாரும் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் மறந்துட்டேன். ஐயோ மன்னித்துக்கவும். கனியோட ஃபேமிலி இருந்தாங்க, அதுக்கப்புறமா சபரியோட ஃபேமிலி இருந்தாங்க. இப்போ வந்து வெயிட்டிங் ஃபார் வினோத் அவர்களுடைய ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செம்மையாக இருக்க போது. ஏன்னா பாக்கியா நிறைய இடங்களில் சொல்லியிருந்தாரு. ஸோ இன்றைக்கி அவங்க வரப்போகிறாங்க. பயங்கரமான சம்பவங்கள் காத்துட்ருக்கு. சரிங்களா? இந்த வந்த இது வரைக்கும் 3 ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை பற்றி எவ்வளோ சூப்பராக பேசியிருக்காங்கிற விஷயங்கள், குறிப்பாக அந்த குழந்தைகள் விஜய் பார்வதியை பற்றி எப்படி பேசியிருக்காங்கிற விஷயங்கள் செம்ம மாசாக இருக்குது. ஸோ இவங்களுக்கே அவங்கள பிடிக்கும்போது அந்த கப்புக்கு இவங்கள பிடிக்காதா, அந்த டைட்டிலுக்கு பார்வதியை பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சூப்பராக போயிட்டுருக்கு. அதே மாதிரி சபரியோட அம்மா பேசின விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கமருதீன் கிட்ட வந்துட்டு, பா நீ இனிமேல் அண்ணாதெல்லாம் சொல்லக்கூடாது, நான் இருக்கேன் உனக்கு அம்மாவா அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது, கண் கலங்குற மாதிரி. ஸோ எந்த ஃபேமிலி உங்களுக்கு இது வரைக்கும் டச்சபிளாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா எல்லா ஃபேமிலியும் சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக வந்து சாண்ட்ரா ஃபேமிலியும் சபரியும் கண்டிப்பாக சொல்லணும். அதுலேயும் குறிப்பானா கண்டிப்பாக சாண்ட்ராவோட ஃபேமிலி. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பற்றி நம்மளுடைய கானாமனத்து இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 61,984 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25.14. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்துட்டு அப்படியே தள்ளாடிட்டு இருக்காரு, பதறுது, ஃபூன்னு அந்த விசில் அடிச்சுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா பயம் இல்லாமல் பதட்டத்தை கம்மி பண்ணிட்டு இருக்காராம். ஏன்னா ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோவிலே பார்த்துருப்போம், அப்படியே பயங்கரமாக அழுதுருப்பார். அங்கே போய் டாஸ்க் டபாலியும் வச்சுட்டு கிட்ட அதை முடிச்சுட்டு வந்து குழந்தையும் பார்த்துட்டு ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் வேறு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, கோவப்படாதே அப்படின்ட்டு, வீட்டுக்கு உனக்கு இருக்குது அப்படின்னு. அதை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இன்னும் வந்துட்டு அவங்க இன்னும் வரலை. ஆனால் நல்லா சூப்பராக இருக்க போகுது. அது வந்து அதே மாதிரி நிறைய பேரோட கருத்து கீழே கமெண்ட்ஸில் போடுறாங்க. இன்னொன்று ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையும் வந்து சொன்னவனே டிஃபெண்ட் பண்ணுற ஒரு ஆள் ஒரு இடத்துல பொட்டிப்பாமல் அடங்கியிருக்கார் பார்த்தீங்களா, அவங்க மனைவி சொன்னவனே அப்படின்னும் போது செம சிரிப்பாச்சு. வேறு வழி கிடையாது. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,065 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.06. ஸோ திவ்யா பாவங்க, ரொம்ப பாவங்க. ஏன்னா வந்த 3 ஃபேமிலியில் 2 பேர் ஃபேமிலி வீட்டில் வந்து குழந்தைகள். நேற்று வந்து சின்ன குழந்தை, கொஞ்சம் இப்போ பெரிய குழந்தை இன்றைக்கி வந்தது. எல்லாருமே வந்து திவ்யாவை கலாச்சார விஷயங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டிங்களே அப்படின்னு பாப்பா, சாண்ட்ராவோட பாப்பா சொன்னதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்துட்டு ஹாய் அப்படின்னு கத்துனதாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க கேட்குறாங்க திவ்யா வந்துட்டு, ஏய் இப்போ என்ன நான் எப்போ வந்து கத்துனேன் அப்படின்னா நீங்கள் தான் எல்லா இடத்துக்கும் கத்துறீங்கன்ற மாதிரி சொன்னவொன்னே எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. ஏன்னா அவங்க அதை பண்ணுறாங்க. அந்த கோவத்தை வந்து திவ்யா கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போகலாம். அவங்களுக்கு இந்த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். ஆனாலும் சபரியோட அம்மா வந்துட்டு அந்த ஜெனி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, இப்படி ஒரு மருமக கிடச்சா சூப்பராக இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக திவ்யாவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 29,684 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 12.04. பார்வதி பற்றி சொல்கிறதுல கீழே ஒருத்தங்க சூப்பரான ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா பார்வதி தான் இந்த பிக் பாஸ் வீட்டோட சீசன் 9ஓட கண்டென்ட் மேக்கிங்கு, கண்டென்ட் குயின் எல்லாமே. அதே மாதிரி வெறும் பார்வோட ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது, பிக் பாஸ் ரசிகருக்கு மட்டும் கிடையாது, பார்வோட ஹேட்டர்ஸ்க்குமே அவங்க தான் கண்டென்ட். அவங்க எதுவுமே பண்ண வச்சுக்கிங்களா, அவங்களுக்கே கண்டென்ட் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, மறக்கவே முடியாத ஒரு கண்டஸ்டண்ட்டாக நம்ம விஜய் பார்வதி இருக்கிறது உண்மையிலே சூப்பரான ஒரு தருணம். வந்த எல்லாருமே ஒருத்தர் கூட வந்துட்டு தவறாக சொல்லவே இல்லை. அதேமாதிரி விஜய் சூப்பராக இன்றைக்கி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு தானே பண்ணீங்க, எதுக்கு யோசிக்கிற, நீ வந்து யூஆர் ட்ரூ கேமர் அவங்க சொன்னதாலும் சரி. சபரியோட அக்கா வந்துட்டு நீ வந்துட்டு பாரு வந்து தங்கம் கோல்டுன்னு சொன்னதாக இருந்தாலும் சரி. சபரியோட அம்மாவும் சொன்னது, அம்மா எவ்வளோ இது விழுந்தாலும் டப்புன்னு எந்திரிக்கிற பற்றி அது சூப்பர்மான்னு சொன்னதாக இருந்தாலும் சரி. நேற்று சாண்ட்ராவோட ஃபேமிலியிலேருந்து அந்த குழந்தைங்க வந்துட்டு எனக்கு பாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சபரியோட விஷயங்கள் வந்து சொன்னதாக இருந்தாலும் சரி. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகுது. இதுதான் மெயின். ஸோ அவங்களுக்கே, அதாவது கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற அவங்க வீட்டாளுங்களுக்கே வந்து இவன் இந்த பொண்ணு பிடிக்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்காதா என்ன? அதுலேயும் என்னோடய டைலாக் என்னன்னா, நான் இப்போ சொன்னது, இவ்வளோ பேருக்கு பார்வை பிடிக்கும்போது அந்த டைட்டிலுக்கு பார்வை பிடிக்காதா? 4வது பேஸ் தான் அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,594 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.35.
அரோராக்கு வந்து இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலியை கொஞ்சம் உள்ளே விடுங்க. வெளியில் இருக்கிற மக்கள் என்ன தெரியுமா, அவங்கள தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க, அவங்க வெளியே போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை எவ்வளவு வந்து யோசிக்கிறோமோ அதை விட மோசமாக வந்து இந்த அரோரா பண்ண என்னப்பா பண்ணுச்சு, 2-3 பாயிண்ட்டாக பேசியிருக்குது. அதுவும் விஜய் பரதுக்கு அகேன்ஸ்டாக. மற்றபடி என்ன டாஸ்க் பண்ணியிருக்கு, என்ன கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கு, எதுவுமே இல்லையப்பா அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா சீசன்லேயும் இந்த டைட்டில் நெருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நடக்கும். சனம் சீசன் 4, இம்மான் அண்ணாச்சி சீசன் 5 நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மிடில் வந்து நல்லா ஓட்டு வாங்குறவங்க கிளம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு வேளை இந்த வாரம் வந்துட்டு அரோரா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேறு மாதிரி சம்பவமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, கீழே இருக்கிற சுபிக்ஷா கூட ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அமிதா இருந்தாலும், விக்ரம் இருந்தாலும், சபரியாக இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. எதுவுமே பண்ணாமல் இவங்க மேலே இருக்கும்போது அதுதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அமித், விக்ரம், சபரி, கனி, சாண்ட்ரா யாருக்குமே இல்லை. சரி, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெளியே இவங்க வந்து பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,767 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 8.02. சாண்ட்ரா வந்து வந்தவங்க எல்லாருமே வந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட கேமை ஒட அப்படின்னு கனிக்கு வந்து விஜய் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணு, அவங்க வந்துட்டு உன்னை வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க, நீ எந்திரிச்சு நின்று பேசிட்டு இருக்க, அவங்க கால் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து நீங்கள் நல்லா விளையாடுறீங்க கேம் அப்படின்ட்டு போனாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதேமாதிரி சாண்ட்ராவும் இப்போ கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா, அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தாங்க. பிரஜனை வந்து எல்லாத்தையுமே மாற்றி விட்டார். ஏன்னா திவ்யாவுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, பார்வதியை நம்பாதன்னு ஒன்று மட்டும் சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டை போட்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனதுனால அவங்க கன்ஃபியூஷனில் இருக்காங்க. 6வது பிளேஸ் பார்த்தா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 18,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ணால் 7.58. கனிக்கிட்ட வந்து விஜய் வந்து சொன்னது, அவங்க தங்கச்சி வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஏன் விக்ரம் கிட்ட அவ்வளோ தூரம் பேசுகிறான், பாரு எப்படி கண்டென்ட் கொடுக்க பற்றியா, ஏன் உன்னால் கொடுக்க முடியாதா, உனக்கு கேம் புரிதல் எக்கச்சக்கமாக இருக்குது, ஏன் அதை பண்ணுற அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி கனி காலையில் வந்து அமித் கிட்ட செம்மையாக டோஸ் வாங்கிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அமித்தும் விஜய் பார்வதியும் வந்துட்டு அவங்க தான் வந்து அவங்கள வந்து வெளியே வந்துட்டு 2 பேரும் ஒன்றா இருக்காமல் காமிச்சிக்கிறாங்க. என்னடா இது 2 பேரும் ஃப்ரெண்டாக பேசினாவே வந்து ஒன்றா இருக்க காமிச்சோமா. அப்படி பார்த்தா இப்போ நீங்களும் எஃப்ஜேவும் எவ்வளோ வாட்டி பேசியிருப்பீங்க, அவங்க இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது கொச்சையாக பேசியிருப்பாங்க. நீங்களும் விக்ரமும் எவ்வளோ வாட்டி பேசியிருப்பீங்க. நீங்கள் என்ன அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி ஏதாவது சொன்னீங்களா, இல்லையே. ஏதாவது கொச்சையாக பேசியிருப்பாங்க. நீங்கள் மட்டும் அதை பேசுங்க திரும்ப அப்படின்னா நீங்கள் தான் அதை காட்டுறீங்க, நீங்களும் இப்போ காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாமா. இதுதான் இவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆனால் கனி கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்டு ஃபினால் நீ வாங்கிடணும் விடாத அப்படின்னு அவங்க தங்கச்சி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்டு ஃபினால் அவங்க வாங்கிடுவாங்க கனின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 15,682 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.36. ஸோ சபரி கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அவங்க அம்மா இன்றைக்கி சூப்பராக வந்து ஒரு வைபாக வந்து எல்லாருக்கும் அவங்களோட அன்பை வந்து அப்படி பிரித்து கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் பாசிட்டிவாக சொன்னாங்க. ஆனால் சபரியோட அக்கா பையன் மட்டும் வந்து திவ்யாவை கலாச்சிட்டு போனது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்டா தம்பி அப்படின்னா அவங்க எல்லா இடத்துல அப்படி தானே பண்ணுறாங்கன்ட்டு போகிறாரு போல. ரைட்டு. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 15,120 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.13. ஸோ விக்ரம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வாரம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஓட்டு கம்மியாக வந்து நான் பார்த்ததே கிடையாது. விக்ரம் நல்ல ஓட்டு தான் இருக்கும் எப்பயுமே, பட் இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனாலும் ஒரு நல்ல ஒரு கேமர் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அவரும் வந்துட்டு என்னென்னமோ பண்ணுறாரு. இப்போ விஜய் பார்வதி சொல்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்கே ஆழணும், எங்கே சிரிக்கணும், எங்கே கோவப்படணும், அந்த விஷயங்கள் அவங்களுக்கு இல்லை, இவருக்கு தான் முக்கியமாக தெரியும். அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை எப்படி ஃபோன் ஊதி அதை வந்து அப்படியே அணைக்கணும் எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால தான் இந்த போன வாரம் ஃபோன் ஊதுனதில் பிரச்சனை இப்போ வந்துட்டு ஓட்டு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காப்புல. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 11,936 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.84. ரொம்ப வருத்தமாக இருக்குது அமித்துக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு. கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரான ஒரு கண்டஸ்டன். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீஸ் அந்த ஒரு ஜோனுக்கு பிக் பாஸ் வந்து கொடுக்கும்போது இவரும் விஜய் பார்வதியும் அந்த பண்ண விஷயங்கள் சில விஷயங்கள் செம மாதம் இருந்துச்சு, எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு அமித், கமருதீன், விஜய் பார்வதி மட்டும்தான். மற்றவங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டாங்க. 10வது பிளேஸ்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 11,033 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.47. ஸோ சுபிக்ஷா கண்டிப்பாக வந்துட்டு போக வேண்டிய ஆள் தான், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல ஒரு திறமையான ஒரு பொண்ணு. ஆனால் சொல்பார் பேச்சு என்னது சொல்வார பேச்சு கேட்டு இப்படி பண்ணிட்டாங்க. ஒரு வேளை விக்ரம் கிட்ட அவங்க போய் அடைக்கலம் ஆகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்களோட கேம் மாறி இருக்கலாம். இப்போ என்னென்னா எல்லாமே வந்து விக்ரமோட செயலை நம்பி தான் இருக்கிற மாதிரி அவங்களோட கேம் மாறினதுனால அவங்க தெரியாமல் போயிட்டாங்க.
கண்டிப்பாக இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரமும் இந்த பிக் பாஸ் வீட்டில் தெரியாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,46,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் கண்டிப்பாக வந்துட்டு சுபிக்ஷா அமித் தான் ரொம்ப ஓட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் கூடவே வந்துட்டு விக்ரமுக்கும் ஓட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் கனிக்கு பார்த்தீங்களா திடீர்னு ஓட்டு திடீர்னு ஏறிச்சு. ஏன்னா விஜய் வந்தப்போ எனக்கு டவுட் வந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டாப் 5ல் கனி போயிடுவாங்க. மீதி தான் என்னன்னு தெரியல. பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.